பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்தில் துவக்கத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் தேவனை தேடும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், அதனோட வேதனை கூட்டார். தேவனை தேட வேண்டும், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் முந்தா நேற்று தினத்துல எப்படி தேடணுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் தேடணும், அதுக்குரிய ரீசனை பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அழகான வார்த்தை. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. என்னை கண்டுபிடிப்பீங்க, நான் எங்க இருக்கேங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமான வார்த்தை இல்ல. மோசே ஆண்டவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நான் பார்க்கணுமே ஆண்டவரே. ஆனா இங்க நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு, என்ன நீ முழு இருதயத்தோடு என் மகளை நீ தேடுனா என்ன தேடுகையில் நீ கண்டுபிடிப்ப. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை குறைச்சு விடுகிறோம். இன்னைக்கு ஒரு தேவ ஊழியக்காரரை கூட நம்ம வீட்டுக்கோ இல்ல ஒரு மீட்டிங்கோ நம்ம கூப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யறோம்? அவங்கள போய் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களை சர்வசாதாரணமா பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம பார்த்தா கூட நம்முடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னா குறிப்பிட்ட காணிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? அவங்களுடைய எல்லா காரியங்களும் நம்ம பராமரிக்கணும். அதுதான பிராக்டிக்கல். ஆனா இங்க ஏசப்பாவை என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு கூட தேடினா என்ன தேடுகையில் கண்டுபிடிப்ப. அப்ப ஆண்டவரை கண்டுபிடிச்சு டைரக்டா ஆண்டவரோட பேசுற அனுபவம் ஈஸியா, இல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அவங்கள போய் ஒரு நாள் சந்திக்கிறதுக்கு 1 வாரம் டைம் எடுத்து 3 நாள் டைம் எடுத்து போய் பார்த்து பேசி ஒரு சில விஷயங்கள் அதுக்கப்புறமா பண்றது ஓகேவா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டின் மார்க். எது ரொம்ப ஈஸி? தேவனை தேடுகிறது தான். முழங்கால் போடுங்க. எல்லாவற்றையும் உருவாக்கினவர் தானே. ஒரு பாஸ்டரை உருவாக்கினது இந்த இயேசு கிறிஸ்து தான். ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கினது இந்த இயேசு கிறிஸ்து தான். ஆனா ஏசப்பாவை ஏன் தேட மாட்டேன்றோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பிரியமான ஜனமே. இன்னைக்கு நம்ம ஆண்டரை தேடிட்டோம் அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க முழங்கால் போட்டு இயேசுவேன்னு சொல்லி தேடுனீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்தா இருள் மறைந்து போகும், வறுமை மாறி போகும், வியாதிகள் விலகும், பலவீனங்கள் மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த தேடலை நீங்க வச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்வை புதுப்பித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உண்மை தேடுகிற அனுபவம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்னு சொன்னீங்களேப்பா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உம்மை கண்டுபிடிப்பது, உம்மை தரிசிப்பது, உம்மை பார்ப்பது, உணர்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. வரும் நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரை தரிசனத்தை கொடுத்து, எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து நித்தமும் நடத்துங்கன்னு சொல்லி தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.